பெருசா ஒர்க் ஆகும்னு நினைக்கல, ஆனா அது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே வி கிவ் ஆர் 200%. அதுல சிலது ஒர்க் ஆகும், சிலது வந்து ஒர்க் ஆகாம போகுது. ஸோ ஒர்க் ஆகாம போகும்போது என்னன்னா, என்னடா நம்மளுக்கு இது பயங்கரமா உழைப்பு போட்டோம், இது ஒர்க் ஆகாம போச்சுன்ற விஷயமும், அதே மாரி ஐயோ இதுக்கு நம்ம கம்மியா உழைப்பு போட்டோமேன்ற கேட்டகரியில எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு ஓகே. சொல்லுவேன். எல்லாத்துக்குமே அவ்வளவு. 100% எல்லாத்தையுமே 200% தான் ஓகே. சொல்றேன். 200% தான். அஃப்கோர்ஸ் இதுல எதுல வந்து எங்க வந்து அது அந்த ஒரு டிஃபரன்ஸ் எங்க வரும்னா, அந்த டைரக்டர்ஸோட சாய்ஸ் தான். ஏன்னா சில பேருக்கு வந்து என்னன்னா, நீங்க என்னதான் பயங்கர நம்மளுக்கு இது செம்ம பாட்டுல அப்படின்னு தோணும். ஒரு டியூனா நம்ம காட்டும்போது, அத அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னன்னா, அது 1 போகும், 2 போகும், 3 சிலதெல்லாம் போயிட்டே இருக்கும். அது எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்லலாம் சரி உங்களுக்கு மைண்ட்ல என்னதான் இருக்கு? அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ அவரு சொல்லக்கூடிய ஒரு சாங் ரெஃபரன்ஸ் வந்து இட் வில் நாட் பி அ கிரேட் மியூசிக்கல் சாங் சம்டைம்ஸ். ஸோ பட் வி வில் பி இன் அ பொசிஷன் அது நம்ம அவருடைய விஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒன்று போய் ஆகணுன்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரும். அப்போ அந்த போகும்போது பட் அதுக்கும் இட் இஸ் நாட் தட் வி டோன்ட் கிவ் 200% டு தட். அஃப்கோர்ஸ் அவருக்கு பிடிச்ச விஷயத்தை தான் அது என்னுடைய ஐடென்டிட்டியா அது மாத்தி அது 200% கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். பட் ஆடியன்ஸ்க்கு வந்து அது தெரியும் இல்லையா? இப்போ இவங்களுக்கு எது பெஸ்ட் சாங், எது வந்து ஓகே சாங், எது கேன் பி பெட்டர் சாங்ன்றது தெரியும் இல்லையா? அங்க அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அந்த ரிசெப்ஷன்ல அந்த வித்தியாசம் தெரியும். அப்போ நம்மளுக்கு புரியும். ஓகே. பாரு அப்போ நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கோம். அது சம்டைம்ஸ் கரெக்டா இருக்கு, சம்டைம்ஸ் அது தவறா இருக்கு, சம்டைம்ஸ் டைரக்டர் வந்து முடிவு பண்ணது வந்து தப்பா இருக்கு. அவர் முடிவு பண்ணது வந்து அவர் ரூட்டுக்கு போனது சம்டைம்ஸ் கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி நிறைய லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் வந்து ஒவ்வொரு படத்துலயும் அது நடக்கும். ஸோ அந்த மாதிரி நான் கேட்டகரைஸ் பண்ண விரும்பல. நம்மளுக்கு என்னன்னா அந்த சம்பந்தப்பட்ட டைரக்டருக்கும் அந்த படத்துக்கும் எனக்கு என் மனசாட்சிக்கு ஃபர்ஸ்ட் அது முதல்ல கரெக்டா நம்மளுக்கு திருப்தியா முதல்ல கொடுத்துடணும். அதை வந்து ஆடியன்ஸ் அது வந்து அது உச்சி முகந்து பாராட்டட்டும், இல்லாட்டி தூக்கி அதை ட்ராஷ்ல போடட்டும், அது வந்து அப்புறம் கதை. பட் அதனால நம்மளுடைய ஒர்க்கையும் நம்ம டெடிகேஷனையும் அது எதையுமே பைபாஸ் பண்ணக்கூடாதுன்றத மட்டும் தெளிவா இருக்கேன்.